மீனராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் சனி பகவான், 2ஆம் பாவத்தில் செவ்வாய், 3ஆம் பாவத்தில் சூரியன், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன், 5ஆம் பாவத்தில் 4லிருந்து குரு பகவான். இந்த குரு பகவான் உச்சம் பெறுவதனால உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும். 2ஆம் பாவத்தில் செவ்வாய், வீணாக பேசக்கூடாது, கோபம் செய்யக்கூடாது. ராசியில் சனி பகவான், அலைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிற தொழிலை விட்டுடலாமா, இங்கேருந்து ஏதாவது வெளியே போய்விடலாமா, நண்பர்கள் ஏமாற்றி விடுவார்களா, இந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பயங்கரமான அலைச்சலுக்கு பிற்பாடு கொஞ்சம் சந்தோஷம் ஏற்படுத்துவார் இந்த குரு பகவான். இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கை வீட்டில் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும். யார் வீட்லேயாவது குழந்தை பிறக்கிற வாய்ப்பெல்லாம் இருந்ததுன்னா, பேரன் பேத்தி அல்லது உங்களுக்கே ஒரு வாரிசு வர வேண்டிய காலமாக இருந்தால் வாரிசு உருவாகும். சில பேருக்கு வாரிசு இல்லாதவர்களுக்கு வாரிசு உண்டாகிற காலம் என்று சொல்லலாம். அந்த சந்தோஷமும் இந்த நேரத்தில் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. சில பேருக்கு இந்த ராகு 12 இருக்கும் பொழுது தசா காலங்கள் சரியில்லாமல் இருந்தால் அந்த லாபத்தில் சிறிய நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. லாபத்துடன் நஷ்டமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. திருமணம் ஆகாத ஆண் பெண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுற மாதம் ஐயா இது. முக்கியமாக சொல்லும் பொழுது கலைஞர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப விசேஷமாக லாபத்தையும் பேர் கூலி நல்லா வேலை வேட்டி இல்லாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் வேலை வேட்டி எல்லாம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு நல்ல லாபம் என்று சொல்லலாம். வேலைக்கு போகிற மீன ராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகள் குறையிற காலம் என்று சொல்லலாம். பல பிரச்சனைகள் குறையும். இந்த வேலையில் இருக்கலாமா இருக்கக்கூடாதான்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக அங்கே இருக்கலாம். அங்கேயே ஏதாவது ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு காத்துன்னு இருக்குது. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள், தைரியமாக இருப்பீர்கள். அந்த டிரான்ஸ்ஃபர் வேறு எந்தாவது காலேஜ் மாற்றுறதோ, ஸ்கூல் மாற்றுறதோ அல்லது வெளியூர் போகிறது யோகம் உருவாகிறது. வீட்டில் இருக்கிற வயதான அப்பா அம்மா எல்லோருக்கும் ஆரோக்கிய பிரச்சனை இருந்திருக்கு இல்லையா, அதெல்லாமே இப்போ குறையும் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் பண்ணலாம் பாருங்கள். ஜன்ம சனியாக இருக்கும் பொழுது ஒரு மனிதன் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு பரிகாரம் தன்னுடைய வீட்டை சுத்தமாக வைக்க வேண்டும். 2வது, நைட்டு சாப்பிட்ட பாத்திரங்கள்லாம் கழுவி வைக்க வேண்டும். 3வது, தன்னுடைய குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். ஹனுமான் சாலிசா தினமும் படிக்க வேண்டும். சனிக்கிழமை வீட்டில் சுந்தரகாண்டம் படிக்க வேண்டும். ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். அதாவது குஷ்டரோகிகள், வயதான விதவைகளுக்கெல்லாம் சேவை செய்து கொண்டு வந்தால் மீனராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.